ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்தரத்துக்கு வந்து நான் வந்து முருகர் கோவிலுக்கு வந்திருக்கேன். பங்குனி உத்தரம்னாவே முருகருக்கு தானே சிறப்பு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரியாதவங்க, தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. பாலமுருகர் சாமி கும்பிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவில் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையும் கொடுங்க. சாமிக்கு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் வந்து தரிசனம் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்காக இந்த வீடியோ. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதில் 100 டைம் போயிருப்பேன், வந்திருப்பேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். முருகர் கோவில், இங்கே ஒரு கோவில் இருக்குன்னு தெரியும், மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியும். ஆனால் முருகர் கோவில் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் நான் வந்திருக்கிறேன். முருகர் பாலமுருகர் வரவேற்றுட்டார். இந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் இருந்திருக்கு, ஐயம்புதூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து நாளடைவுல சிதைஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு விவசாய நிலமாயிடுச்சு. இதுல இருந்து தடம் வந்து அப்படி வந்தா அந்த முனியப்பன் கோயில் இருக்கு, அதுக்கு வரும். முனியப்பன் கோயில் அங்க டிஎன்பாளையத்துல முனியப்பன் கோயில் இருக்குல்ல, டேனிங்ல அந்த தடத்துல வந்தா இதுல பூந்து வரும்போது அப்படி வரும். சரி சரி. அப்படி ஒரு தடம் இருக்கு. காலை மாலை அப்படி இல்லை, ஏதாவது ஒரு வேலை மற்ற டைம்லலாம் நட சாத்திருக்கீங்க. மற்ற டைம்லாம் நட சாத்திடுவீங்க. சரி சரி. இப்போ எப்போ வேணால் வந்து கும்பிட்டுக்கலாம். ஏமா என்ன இது போர் தண்ணி தானுங்களா? சரி சரி. தண்ணி வசதியும் இருக்குது. எது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருகர் கோவிலுக்கு வர்ற வழி பார்த்தீங்கன்னா, ஒண்டி முனியப்பன் கோவிலிருந்து அங்கே லாரியெல்லாம் நிற்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மெயின் ரோட்லேருந்து இப்படி ஒரு மண் தடம் வருது. இந்த வயல் வழியாக தான் நம்ம வந்து வரணும். என்னது சொல்லக்கூடாது, அப்புறம் வீடியோ எடுத்து சொல்கிறேன். என்னது அம்மா, என்னது முட்டையா? காடை முட்டை, அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுப்பா. பெருமாள் கோவில் சாமி கும்பிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒண்டிமுனியப்பன் கோவிலிருந்து கோபி டு பங்களாபுத்தூர் போகிற வழியில் ஒண்டிமுனியப்பன் கோவிலிருந்து அந்த வயலுக்குள்ளே கோவிலுக்கிட்டேயே ஒரு வயல் பாதை வருது. அதில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாலமுருகன் திருக்கோவில் வந்து இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வேணால் வந்து தரிசனம் பண்ணுங்க. முருகர் கோவில் இங்கே அதிகமாக நிறைய பேர்த்துக்கு இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியல, எனக்கே தெரியல. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தேன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்திருக்கிறேன். சஷ்டி வழிபாடெல்லாம் இங்கே நடக்குமாம்மா, திங்கள் செவ்வாய் வெள்ளி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தெரியாதவங்க வாங்க. கோபி டு பங்களாபுத்தூர் போகிற வழியில் ஒண்டிமுனியப்பன் கோவில் கிட்ட இருந்து மெயின் ரோட்லேயே ஒண்டிமுனியப்பன் கோவில் இருக்குது. கோவில் தெரியலைன்னா கோபி டு பங்களாபுத்தூர் பங்களாபுத்தூர் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இருக்குது.
ஒண்டி முனியப்பன் கோவில்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆற்றுக்கு பக்கத்தில், ஆற்றை தாண்டி வந்தோடனே கோவில் இருக்குது. கோவிலிருந்து நம்ம வயல்வெளியே வந்தோம்னா ஒரு பாலமுருகன் கோவில் இருக்குது. பாறை மேலே தான் இருக்குது. சுற்றியும் வயல் இருக்குது. இங்கே சஷ்டி விரதம்லாம், சஷ்டி வழிபாடெல்லாம் நடக்குமாம்மா. எல்லா விசேஷ நாட்கள்லேயும் முருகருக்கு உகந்த நாள்லலாம் வந்து இந்த மாதிரி பூஜை நடக்குமாம்மா. உங்களுக்கு யாராவது இங்கே இருக்கிற முருகன் கோவில் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு வேணுங்கிற நன்கொடையும் உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம். ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க சாமிக்கு செய்யலாம், இல்லை வந்து வழிபட்டுட்டு போங்க. தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ. நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம் இன்றைக்கி, பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால. இந்த ஃபஸ்ட் டைம் நானே வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, விருப்பம் இருக்கிற வாங்க வாங்க. பாலமுருகன் தெரியுது பார்த்தே கருகருன்னு. பாலமுருகன் திருக்கோவில் பாருங்க அன்னதானம் நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் போட்டுருக்குறாங்க. சாப்பிட்டாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க. வரும் சுற்றியும் வயல் தான். அப்படி சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சுற்றியும் வயலா. அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது, சுற்றியும் வயலா. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன அழகான முருகர் கோவில், பாலமுருகர் கோவில். பாலமுருகர்னு சொல்கிறதுக்கு வந்து அழகாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க தண்ணி வசதி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லாம் வீடு இருந்துச்சுன்னா அவ்வளோ செம்ம ஜாலியாக இருக்குங்க. பாரு ஆராதனை நல்லா உட்காரு. ஒண்டி முனியப்பன் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே சரியான கூட்டம். போகலாம், சரியான கூட்டம். அதனால் அங்கே வீடியோ எடுக்கலை. எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும், பாலமுருகரே நல்லா வச்சுருக்கணும், வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களையும் நல்லா வச்சுருக்கணும் வேண்டியாச்சு. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இங்கே வந்து இந்த வயல்வெளியில் தான் கரிசலாங்கண்ணி கிடைக்கு. அதனால் போகும்போது ஓகே. காடை முட்டையா? காடை முட்டையா? அது காடை முட்டையா இல்லை வேறு ஏதாவது? கால் சுடுது. அழுக்கு தண்ணி போ. நாளை வரல, கால் சுடுது. உனக்கு வேலை இல்லைன்னு போ. வா, நெல்லெல்லாம் சாஞ்சிருச்சு. அந்த சைடும் நல்லா இருக்குது. வீட்டுக்கு கிளம்பலாமா? அதுதான் வந்து ஆறு தெரியுதுதா. ஓகே, வீட்டுக்கு கிளம்பலாம். கண்டிப்பாக பாலமுருகரை வந்து தரிசனம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோபி டு பங்களாபுதூர் ரோட்டில் ஒண்டி முனியப்பனுக்கு பக்கத்தில், கோவிலுக்கு பக்கத்தில் நடந்து உள்ள வருங்க. இந்த மாதிரி நடந்து வரணும். வயலில் தடை நேராக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வண்டியெல்லாம் வராது. இந்த அறுவடை நெல்லெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா வேணால் வண்டியில் மெதுவாக வரலான்னு நினைக்கிறேன்னு தெரில. ஆனால் இப்போ நாங்கள் நடந்தால் வந்தோம், நெல்லெல்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கும்பிடுங்க. இதோட அந்த விளாக் முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.